எல்லாருக்கும் வணக்கம். இது விபி எலக்ட்ரிக்கல். நான் உங்கள் பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வால் மிக்சர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வால் மிக்சரோட லெக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் எக்ஸ்னிப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லெக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக வந்து எவ்வளோ டைட்டு உள்ளாகுதுன்னு சொல்லிட்டு டெஃப்லன் டைப் இல்லாமல் ஃபுல் டைட் வச்சுட்டு வால் மிக்சரை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஷவரோட பென் பைப்புக்கு நேராக ஸ்ட்ரைட் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சிபி பிளான்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ உள்ளே போகுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சில டைல்ஸுக்கும் இந்த ஷோ கப்புக்கும் நடுவில் வந்து ஒரு இடத்துல 1 இன்ச் அந்த மாதிரி டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேப் வரும். ஓகேங்களா? அந்த கேப் எவ்வளோ வருதுன்னு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணணும் நிப்பிள். ஓகேங்களா? எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நிப்பில் வந்து கரெக்டாக நீங்கள் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இல்லை ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பிளேடு உடையிற அந்த மாதிரி எதனா ஆகும், உடையிற சான்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்து கட் பண்ணிவிட்டு டெஃப்லான் டேப் சுற்றி ஃபுல் டைட் வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டெஃப்லான் டேப் சுற்றாமல் அளவு எடுக்கணும். இப்போ வந்து டெஃப்லான் டேப் சுற்றி ஃபுல் டைட் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்பிரிட் லெவல் வச்சு ஃபுல்லாக வந்து வால் மிக்சர் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த சிபி பிளான்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்து அலைன்மெண்ட் பண்ண முடியாது. லெஃப்ட் ரைட்டு கிராஸாக இருந்தாலும் அலைன்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து வால் மிக்சரை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அட்ஜஸ்டிவர் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது விட்டுட்டு இந்த மல்டி ஸ்பேண்டரா அது ஸ்பேண்டரா அதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அட்ஜஸ்டிவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சீல்டு பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பார்த்து கன்சீல்டு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம கிராஸாக அந்த மாதிரி வச்சாலும் ஒழுங்காக சீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஷவரோட பெண்டு பைப். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம கட் பண்ணணும், மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷவரோட பெண்டு பைப்போட சென்டரும் ப்ளஸ் கீழே இருக்க அந்த எக்ஸ்னிப்பிளோட சென்டரும் என்ன இன்ச்சஸ் வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் நோட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வால் மிக்சரோட த்ரெட்டோட சென்டரும் பெண்டு பைப்போட சென்டரும் வந்து எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து வால் மிக்சர் யூஸ் பண்ணி திருப்பியும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வால் மிக்சர் மாட்டுறது இதுதான் ப்ரொசீஜர். இது சில பேருக்கு தெரியாமல் இந்த கொஞ்சம் பைப்பை எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறது அது இதுன்ட்டு நிறைய ஃபால்ட்லாம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ இனிமேல் ரெகுலராக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் விபி எலக்ட்ரிக்கல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இதில் எதனாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னவோ டவுட்டு எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.